என்னடா எந்திரிச்சோனே லைட் அடிச்சுட்டு என்ன பண்ணான்னு பாக்குறீங்களா? எழுந்தோடனே இவன் டெய்லி வழிபாடு செய்வான் இவனோட சாமி படத்துக்கு. ஒம்பது மணிக்கு காலேஜ், மணி 8:30 தானே கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கானுங்க பாரு. இவனுங்களை மாதிரி ஒரு 3 தற்கொலை எல்லா காலேஜில் இருப்பானுங்க. தாரிக் 8:30டா. 7:30க்கு சொன்ன 8:30க்கு எந்திரிக்க எந்திரா. என்னது 8:30யா? அவனை எழுப்பு. சொல்லேங்கறேன். என்னையாண்டா கீழே தள்ளி விட்ட? மணி 8:30டா. நான் அதே 8:30யா? குரா குரா டக்குன்னு குரடி. டேய் சிவா பக்கெட்ரா. அந்த 3 பேர்த்துல இவன் மொதல் ஆள். இவன் பேர் சிவா என்கிற சிவனேச சக்கரவர்த்தி. வச்சிருக்கானுங்க பாரு. கப்பல் மாறின கூட தெரியாமல் போயிட்டுருக்கான் பாருங்க. இவன் தான் அந்த கதையில் மெயின் ஆள். இவன் பேர் தாரிக். ஆனால் நாங்களாம் பேப்பரோடையும் கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? போவான், நிற்பான், பார்ப்பான், வம்புக்கு போவான், அடி வாங்குவான், அப்புறம் தப்பிச்சு ஓடியாந்துருவான். டம்மே கிசா போத. என்ன தாரிக் குளிச்சிட்டியா? அவன் என்னைக்கிடா குளிச்சிருக்கான்? டி ஒரு 2 நிமிஷம் எனக்கு ரெடி சென்டிமெண்டேஷன் வந்து ரெடி. டக்குன்னு வாடா எப்பா. இந்த 3 பேர்த்துல கொஞ்சம் தெளிவாத ஆள்னா அது வந்தாங்க. இவன் பேரு சஞ்சய். ஆனால் எல்லாத்தையும் சஞ்சய் ரோஹித்தும் கூப்பிட சொல்லுவான். கீழே பாரா, போய் மாத்திட்டு வாடா, டைம் ஆகுதுடா. யாரும் இல்ல. டைம் என்ன தெரியுமாடா? டைம் எவ்வளோ? சார் இன்னும் வரல. உள்ளுடுறா. 9 மணி ஆனா என்ன ஆகலடா. நான் தான் இருப்பு. ஓகேவா? வெளில போங்கடா. வெளியே தானே இருக்கும். நானே எதுக்கு அந்த பேத்தாலஜி புக் கேட்டாரு. அமௌண்ட் எவ்வளவு பேர் சென்ட் பண்ணாம சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வர சொன்னாரு. கிளாஸ் முடிஞ்சா வர சொன்னாரா? சரி ஓகேடா. அவன் உள்ள போயிட்டு இருக்கான். ஆமாண்டா, அவன் என்ன உள்ள போறான்? வா வா பார்க்கலாம் வா. ஓஹோ, அப்படி போகுதா விஷயம்? நம்மளும் அவங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கலாமாடா? கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை செய்ய மாட்டேன். அதுக்கே வழி இல்லையா? டைலாக் மயிர் வேற இருக்கு. டீ நம்மளாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா கூட பாஸ் பண்ண மாட்டேன்டா. கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எப்படிடா? பாக்குறேன். நான் பாஸ். சிவா பாஸ். தாய் பாஸ். டேய் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிருக்கா. சரக்கு அடிச்சா வரடா. அடிச்சா ஆகணும். சரக்குலாம் தலையில கவுந்து படுங்களே. நான் நைட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். சரக்கு குடுங்கறனால அங்கடா படிச்சிருக்கீங்க. நீ கூட மாதிரி பேசாதீங்க. டேய் வாடா போய் சரக்கு அடிச்சா ஆகணும். நான் படிச்சதுக்கு வாசிடா. டேய் வாடா போலாம். டேய் வாடா. ஜாலியாக பீர் வாங்க போகிறாங்க தெரில. பின்னாடி சூவாடி வாங்க போகிறானுங்கன்னு. இப்ப என்னதான்டா உனக்கு? அங்க அந்த குண்டு வாட்ச்மேன் இருப்பான். அவன்கிட்ட என்ன சொல்ல போற? டேய் அதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பாரு. ஐயோ இங்க பாரு மச்சான் ஆக்டிங்க பின்றான்டா. டேய் 5 ரூபாய்க்கு நடிச்சு 50 ரூபாய்க்கு நடிச்சு மாட்டி விட்டுறா சாமி. நான் பாத்துக்கிறவா. ஐயோ வலிக்குது. மஜா பண்றான் இன்னைக்கு. ஒரே நிமிஷம்டா. எப்பதான்டா வருவான்? அவன் தான் சரக்கடைக்கு தினே ஒரு காஸ்டியூம் வச்சிருப்பான். அதை போட்டுன்னு வர போய்க்கிறான்டா. ஐயோ போலாமா? கட்டா நடிச்சிருவல்ல. பொண்ணு என்னடா மோனே
எங்கடா போறீங்க? அண்ணா அவனுக்கு வயிறு வலி அதிகமாயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேண்ணா. ஏன்டா என்னாச்சு? டயரியாண்ணா? டயரியாவா? பீரியட்ஸ்ண்ணா. பீரியட்ஸா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுண்ணா. ஹாஸ்டல் ஃபுட்டாப்பா? ஆமாண்ணா. டேய் விடுங்கடா, ஆக்ஷன் எப்படி? விடுங்கண்ணே, நேரம் மாட்டி விட்டு இருப்பா வாட்ச்மேன் கிட்ட. சரி விடு, எப்படியே தப்பிச்சு வந்தாச்சுல. டேய் என்னடா நல்லா இருந்து போறீங்க? ஐயோ அம்மா. ஏய் தாரிக்கிடா. ஏய் வயித்து வலிடா. ஐயோ இருடா. அண்ணா கேன்சல் ஞாபகம் பத்துக்கு. டேய் இந்த ஆட்டோ தான் நினைக்கிறேன். ஆமாண்டா. குணான அனுப்பிச்சுட்டாரு. சரக்கு இருக்கா? எத்தனை வேணும்? 3. 1000 ரூபாய் எடு. 1000 ரூபாவா? 1000 ரூபா இந்த நேரத்தில் சரக்கரைத்தே பெரிய விஷயம். நான் குர்ரா பார்த்துக்கலாம். சரி நான் சொல்றேன். தேங்க்ஸ்ண்ணா. போயிட்டா. சரக்கு வாங்கின சந்தோஷம் ரொம்ப நேரம் கூட நினைக்கல. ஏன்னா இவனுங்க தான் கூட இருக்கானுங்களே. டேய் பாட்டில் பார்த்துங்களாடி. இது பார்த்துருவோம் போடா. என்னப்பா டானிக் வாங்கியாச்சா? வாங்கியாச்சுண்ணா. அவனுக்கு என்ன வயிறு பெருசா இருக்கு? அவனுக்கு ப்ளோட்ண்ணா. எங்க சைன் பண்ண நம்ம தற்கொலை வேலையை காமிச்சு இந்த இடத்துல தான் போட்டானுங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா? டேய் ரெப்பு, உங்க ஏறு பசங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. இவனுக்கு 3 பேரையும் நீ நோட் பண்ணி வைக்கிற. நாளைக்கு வாரண்ட சொல்றேன். அதான் நான் நாளைக்கு வந்து பாப்பேன். ஏன்டா? விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எப்படிரா? சரி விடுங்கடா, வாடகை கிட்ட தானே மாட்டினோம், பேசிக்கலாம்டா. விடுங்கடா. என்னடா பேசிக்கலாம்? எனக்கு இதுதான் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நுச்சுட்டே இருக்கிறான். டேய் என்னடா விடுறா? 2 பாட்டு அதே தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்க. 370 மாடல் கடுப்புல இருக்குறா. 375 என்னடா மாட்டீங்களா? நீங்க மாட்டுவீங்கன்னு தெரியுண்டி. செத்தீங்களா? இன்னையோட நீங்க க்ளோஸ். இவன் என்னடா பண்றது? எல்லாம் இவன் மட்டும் அதெல்லாம் வந்திருக்குமா? அப்போ வந்தது இவங்களுக்கு ஒரு ஐடியா. டேய் ஒரு நிமிஷம் இரு. அன்னைக்கு நம்ம போட்டோ எடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா. என்ன இன்டர்னல் எவ்வளோ? அது இருக்கிறப்ப சொல்கிறேன் 38. நம்ம பேட்சில் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு. நம்ம பேட்சில் டாப்பரே 30 மேலே எடுக்கல. நீ எப்போ 38 எடுத்தேன். படிச்சதுனாலயா இல்ல குஸ்மர் பார்த்ததுனாலயா? அதெல்லாம் இல்லடா, நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். கிளாஸ்லேருந்து ஒரு பையன் வந்து சாரோட ரூம்குள்ளே போனான். என்னடா அவன் சாரோட ரூம்குள்ளே போகலான்ட்டு நாங்கள் கண்டுக்காம தான் போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தா அவன் வந்து சாரோட ஃபைல்ஸு கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் விடுவோமா, ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ணிட்டோம். கேப்சர் பண்ணிவிட்டு நீ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஆச்சு, அதான் உன்ட்ட காட்டலான்னு வந்தோம். நீயே சாப்பிட்டு பார்த்து போத்து என்னடா பண்ணலாம்? நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும். இப்போ நம்ம வார்டன் போய் ஃபோன் உடனே போயிடுறதா சொல்றத கேளுடா. இப்போ நம்ம வார்டன் ரூம்குள்ள போய் அவர் கேட்பாரு நாம என்ன உடைச்சோம், என்ன பாட்டில் எங்க போய் சொல்லிடா. இல்ல நியாயமே இல்லப்பா. நீ தான் கோட் சைக்கோனே. ஓகே சாரி. சொல்றது நல்லா கேளு. நீங்க வா, சீக்கிரம் வந்து போடையாண்டா. சொல்றது நல்லா எங்க விட்டேன். இட்ஸ் ஓகே. வாரன் எங்க என்ன வாங்கினீங்கன்னு கேட்பாரு. வீர் பாட்டில் டானிக் பாட்டில் வாங்கணும்னு சொன்னோம். எங்க போனீங்கன்னு கேட்பாரு. டாஸ்மார்க்கு போனா உங்களுக்குள்ள எல்லாம் அப்போ உங்களேடா. சாரி. ஓகே, யூ மஸ்ட் யூஸ் யுவர் பிரெயின். ஓகே, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். என்னடா பண்ற? எறும்புடா, கடிக்குதுடா, சொல்லி கூட கூடாதாடா. சொல்றது ஒழுங்கா கேளுடா. என்னதான்டா சொல்ல வர? நம்ம வார்டன் ரூம்குள்ள போயிட்டு அப்போ
டேய் பிரேம், உனக்கு என்ன கேட்டாலும் எதுவுமே தெரியாது. டேய் சிவா, உன்னை கேட்டா நீ டானிக் பாட்டில் வாங்க போனன்னு மட்டும் தான் சொல்றோம். டேய் தாரிக்கு, நீ என்ன கேட்டாலும் எஸ்ன்னு மட்டும் சொல்லு, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். குட் ஈவினிங் சார். என்ன பாரு இப்ப வாட்ச்மேன் ஏதோ சொல்றாரு, நேத்து என்னாச்சு தெரியல சார். நேத்து நைட்டு அந்த பக்கம் போனேன், வாட்ச்மேன் கூட்டாரு, இவங்க பேரை வண்டி எழுதி வைக்க சொன்னார் சார். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார். சரிப்பா நீ போ. என்னப்பா நேத்து என்னாச்சு நைட்டு, எங்க போனீங்க? பாட்டில் வாங்க போனேன் சார். சாரி சார், தாரிக்கு வைத்த வலி, டானிக் பாட்டில் வாங்க போனேன் சார். இவனுக்கு சொல்றதெல்லாம் பச்சை போய், இவங்க சரக்கு வாங்கினா 2 கணலா பார்த்தேன். பட் சரிங்க பாரு சார். மாத்திரா சார். சரி இரியா, நான் பேசுகிறேன் இரியா. எப்ப போனீங்க வெளிய? 9 மணிக்கு சார். எப்ப வந்தீங்க? 10 மணிக்கு சார். எதுக்கு போனீங்கப்பா? சார் தாரிக்கு வந்து ஹாஸ்டல் மெஸ்ல டீரெக்ஸ் சார் நாங்க டானிக் பாட்டில் வாங்க சைன் போட்டு 9 மணிக்கு வெளியே போயிட்டு சார். 9 மணிக்கு வெளியே போயிட்டு கரெக்டா 1 hour 10 மணிக்குள்ள உள்ள வந்தோம் சார். உள்ள வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா 2 பீர் பாட்டில் அட்டை முடிச்சு குடிச்சிட்டு இருந்தாரு சார். நாங்க ஷாப்ல இருந்து பார்த்துருந்தோம் சார். நாங்க அதை பார்த்துட்டு அவர் பீர் பாட்டில் வந்து டப்புனு கீழே போட்டார் சார். அதை நாங்க பார்த்தோம் சார். நாங்க வீட்டை வந்து சொல்லிட்டு அவர் அட்வான்ஸ் வீட்டுக்கு வந்து சொல்றாரு சார். அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்டா இப்படி போய் பேசுறீங்க? சரி இருப்பா, நான் பேசுறேன். செஞ்சு நம்பாதீங்க சார், இதெல்லாம் போய் பேசுறாங்க சார். சரி இருப்பா. எப்பா உடம்பு எப்படி இருக்குப்பா உனக்கு? பா உன்னதான் உடம்பு எப்படி இருக்குப்பா? சார் நல்லா இருக்கு சார். என்ன பண்ணி சைலண்டா இருக்க? சூவடி வாங்கின பின் கடைசி சூவடி வாங்கும் இடம் இதுதான். எஸ் சார். செகண்ட் கேலாம் வந்தீங்க? எஸ் சார். 4 பாட்டில் வாங்குனீங்க? எஸ் சார். 4 பாட்டில் வச்சிங்கல்ல? எஸ் சார். குடிச்சிட்டு டான்ஸ் ஆனீங்கல்ல? எஸ். யாரும் என்ன பண்றீங்க? வாட்டர் ஹவுஸ் போனீங்களா? என்னாச்சு? இவன் என்னத்தை அப்படி பார்த்து மிரலாம் தான் நினைக்கிறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை. சாமி படம்னு சொல்லிட்டு டெய்லியும் காலை ஒருத்த வழிபட்டு இருந்தானே, அந்த சாமியே தான்.